ladies and gentlemen, a very warm welcome to dear members of the media, respected doctor, observe the World Stroke Day. This year's theme is Every Minute Counts. Today we aim to raise awareness about the critical importance of timely intervention in stroke management and the role of rapid stroke response team in saving lives. I now invite Dr. Sendil who are presented here. I am Dr. Sendil, consultant neurologist, NGM Mother Area. We are here to inaugurate our rapid stroke response team. So I would like to welcome our distinguished guest, Mr. Janaki Raman Vijaykumar Sembian, Director, Hannibal Limited, Mr. Vinay, Deputy Commissioner of Customs, Special Economic Zone, Vishakhapatnam, Mr. Sendil, Veteran Actor, and Mr. Raudiyappan, Z Tamil Anchors, Rapid Stroke Response Team. This is one of the main aspect of the World Health Organization stroke program agenda, where every minute counts. So from the doorstep till the patient goes back to the home. This consists of a 24 times neuro care along with intervention, state-of-the-art intervention facilities in the neuro cath which we just now inaugurated, which is ably supported by our. With this, we'd like to increase the awareness among the public about the importance of the stroke. As you know, stroke is the third. Felicitation of our chief guest. I call upon our Chief Venugopal sir to felicitate Mr. Janaki Raman. Sendil sir தான் நம்ம அடுத்து felicitate பண்ண போறோம். Welcome sir. Arvind sir to felicitate. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். இங்கே அப்பா செந்தில் வணக்கம், பிரதர் ஆவடியப்பன் அனபான் டைரக்டர் செந்தில் வணக்கம். எல்லாருக்கும் பயங்கர மெடிக்கல் டேர்ம்ஸ் பேசி இப்போ ஸ்ட்ரோக்குனா என்ன, ஸ்ட்ரோக் இஸ் நியூரலாஜிக்கல் டிசார்டர் அப்படின்னு சொல்லி ஒரு 10 நிமிஷத்தில் பேசிட்டு குழப்ப விரும்பல. சிம்பிளாக ஒரு சின்ன ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி, இந்த கதைக்கு அப்புறம் எல்லாரையும் கேள்வி கேட்பேன். இந்த கதையிலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும் அப்படின்றது நான் ஒரு குட்டி கதையாக சொல்கிறேன். ஸோ இந்த கதையில் கடைசியாக நீங்கள் இதில் டேக் ஹோம் மெசேஜ். சரி, ஒரு 54 வயசு ஒரு யங்ஸ்டர்னே வச்சுக்கோங்க. 54 வயசு யங்ஸ்டர், அவர் பேர் எக்ஸு. சரி, நம்ம பேர் நபர் போயிட்டுருக்காரு, பயங்கர டென்ஷனு. அங்கே ஒர்க் பண்ணும்போது சரி சாப்பிட்றாப்புல, திருப்பியும் சரக்கு போட்டு நல்லா தூங்கிறாப்புல. மதியம் பகல் 2 மணி இருக்கும். திடீர்னு எழுந்திரிச்சு பார்த்தால அடித்த சரக்கு தெரியல போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருவோம். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பேச்சு வரமாட்டேங்குது. என்னடா சோனாப்பானா, சுத்தமாக தொண்டை கவு, ஏதோ அவன் டிவியில் சொன்ன மாதிரி நடந்துருச்சோ. அடுத்தது பார்த்தா இல்லை, ரைட்டு கையும் காலும் வரலை. சரி அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அவரால் பேச முடியல, மைண்ட் வாய்ஸில் பேச முடியல, தவிச்சுக்கிட்டு இருக்கேன், ஏதாவது பண்ணி தொலை. இல்லை கை ஒரு மாதிரி அவங்க ஒய்ஃப் பார்க்குறாங்க, கையெல்லாம் கேரளாலேயோ இல்லை ஆந்திராலேயோ போயிட்டு கொஞ்சம் மசாஜ் பண்ணி ஆயில் தரலாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சோனாப்பானா எனக்கு எந்த வியாதியும் வந்துடாது, நம்ம என்ன வேணாலும் எப்படி வேணாலும் நம்ம பாடியை அப்யூஸ் பண்ணலாம், எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம் அப்படின்ற ஒரு தவறான உதாரணம். நம்ம எல்லாரும் சிடி ஸ்கேன் மாதிரி ஒரு பெரிய கருவி நமக்கு தேவை. ஸோ சிடி ஸ்கேன் தேவை. 24 hours மூளைக்கு ஆன்ஜியோ பண்ணுற இன்டர்வென்ஷன் பண்ணுற நியூராலஜிஸ்ட் ரேடியாலஜிஸ்ட் தேவை. இந்த விஷயம் உங்களுக்கு மட்டும் தெரியக்கூடாது. நாளைக்கு உங்களுக்கே வந்தால் உங்களால் பேச முடியாது, சூனாப்பான மாதிரி தான் உட்காந்துருக்கணும், ஒன்றும் பண்ண முடியாது. நாளைக்கு அவங்க உங்கள்கிட்ட ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ மினிட் கவுண்ட்ஸ், மேக் ஷூர் இட் கவுண்ட்ஸ். தேங்க்யூ.